தேங்க்யூ லார்ட். தேவனுடைய பிரசன்னத்துக்காக, தேவனுடைய பிரசன்னத்துக்காக கர்த்தரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. அது அன்பு ருசிக்க ருசிக்கத்து விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்கத்து விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்கத்து விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்கத்து விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்கத்து விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்கத்து விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. ஆமென். அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க ருசிக்கத்து விட்டாத அன்பு, சொல்ல 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 முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தமாய் மாற்றிய அன்பு, பாவங்களை
மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தமாய் மாற்றிய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியா அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றிய அன்பு, ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றிய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலகட்டத்திலே, இந்த லாக்டவுன் நேரத்திலே தேவன் எங்களுக்கு ஆராதிக்க கொடுத்த நல்ல சமயத்துக்காய் கர்த்தரை துதிக்கிறோம் அப்பா. அநேகர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அநேகர் விடுதலையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. முற்றிலுமாய் கொரோனாவின் வேர் அறுக்கப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையை ஆசீர்வதியும், பாடல் துதிகளை ஆசீர்வதியும், வசனம் பேசுகிற தாசனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இருநூற்றி 25வது பாடல், ஜெபத்தோட்ட பாடல் புத்தகத்தில் உள்ள 200. கர்த்தர்கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லை. கர்த்தர்கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. ஆமென். கர்த்தர்கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர்கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர்கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. ஏந்திடுவார் என்னை, எதிரி வந்தா எத்திடுவார். கர்த்தர்கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. ஆமென். கர்த்தர்கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. சொல்லுங்க. கர்த்தர்கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே
இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. ஆமீன். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. ஆமீன். 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 கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. புதிய சிறகுகள் பாடல் புத்தகத்தில் உள்ள ஒரு பாடல். அபிஷேகநாதரே ஆனந்த தைலத்தால், 9வது பாடல். என்னோடு சேர்ந்து எல்லோரும் பாடுங்கள். அபிஷேகநாதரே ஆனந்த தைலத்தான் அனல் மூட்டி எழுப்பிடும் இந்த நாளில், அனல் மூட்டி எழுப்பிடும் இந்த நாளிலே, அனல் மூட்டி எழுப்பிடும் இந்த நாள். எலியா ஜெபித்த போது வானம் திறந்தது, அக்கினி பூமிக்கு வந்தது, காளைகளை பட்சித்தது. எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அபிஷேகநாதரே ஆனந்த தைலத்தான் அனல் மூட்டி எழுப்பிடும் இந்த நாளிலே, அபிஷேகநாதரே ஆனந்த தைலத்தான் அனல் மூட்டி எழுப்பிடும் இந்த நாளிலே, 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 அனல் மூட்டி எழுப்பிடும் இந்த நாளிலே. அபிஷேகநாதரே ஆனந்த தைலத்தான் அனல் மூட்டி எழுப்பிடும் இந்த நாளிலே, அபிஷேகநாதரே ஆனந்த தைலத்தான் அனல் மூட்டி எழுப்பிடும் இந்த நாளிலே. எலியா ஜெபித்த போது வானம் திறந்தது, எலியா ஜெபித்த போது வானம் திறந்தது, அக்கினி பூமிக்கு வந்தது, காளைகளை பட்சித்தது. அக்கினி பூமிக்கு வந்தது, காளைகளை பட்சித்தது. அபிஷேகநாதரே ஆனந்த தைலத்தான் அனல் மூட்டி எழுப்பிடும் இந்த நாளிலே, அபிஷேகநாதரே ஆனந்த தைலத்தான் அனல் மூட்டி எழுப்பிடும் இந்த நாளிலே, 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 அனல் மூட்டி எழுப்பிடும் இந்த நாளிலே. அப்போஸ்தலர் ஜெபித்த போது வானம் திறந்தது, அப்போஸ்தலர் ஜெபித்த போது வானம் திறந்தது, அக்கினி பெருமழையாய் ஊற்றினீரே, அந்நிய பாஷையில் பேசினார்கள், அக்கினி பெருமழையாய் ஊற்றினீரே, அந்நிய பாஷையில் பேசினார்கள். அபிஷேகநாதரே அனல் மூட்டி எழுப்பிடும் இந்த நாளிலே, ஆனந்த தைலத்தான் அனல்
முட்டி எழுப்பிடும் இந்த நாளிலே, அனல் முட்டி எழுப்பிடும் இந்த நாளிலே, அனல் முட்டி எழுப்பிடும் இந்த நாளிலே, அனல் முட்டி எழுப்பிடும் இந்த நாளிலே, அனல் முட்டி எழுப்பிடும் இந்த நாளிலே. ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகு, ஆகு எல்லாமாகு, உம்மாலே தான் எல்லாமாகு. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகு. அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகு, அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகு, அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகு, எல்லாமே உம்மாலாகு, அல்லேலூயா, உம்மாலாகு, எல்லாமே உம்மாலாகு, அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகு. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே, 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 வாசம் செய்கிறாரே, வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் கனத்தாரின் மத்தியிலா, தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் கனத்தாரின் மத்தியிலா, தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே, தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவை துடைக்கிறாரே, தேவன் தாம், தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. கரங்களை தட்டி வாசம் செய்கிறாரே, வாசம் செய்கிறாரே, வாசம் செய்கிறாரே. அனல் முட்டி எழுப்பிடும் இந்த நாளிலே, அனல் முட்டி எழுப்பிடும் இந்த நாளிலே, அன்முட்டி 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 எழுப்பிடும் இந்த நாளிலே. இந்த கொரோனா தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டும். தேவனுடைய கோபம் தணிய வேண்டும். ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டும். சபையை கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக மனைவி அவர்கள் ஜெபிப்பார். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அதான அந்த கர்த்தருடைய நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளை காணும்படி எங்களுக்கும் சபையின் பிள்ளைகளுக்கும் நீங்கள் அனுக்கிரக செய்த தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய ஆலய பிரகாரங்களில் வந்து நாங்கள் ஆராதிக்க முடியாத நிலையில் இருந்தாலும் எங்கள் வீடுகளிலே தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படி வீடுகள் தோறும் ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களிலே ஜெபிக்கிறதிலும்
அப்பம் பிற்கிறதிலும் தரித்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோமே, அப்படிப்பட்ட நிலையை இந்த நாட்களில் நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வீடுகள் தோறும் ஒரு ஆலயமாய் மாற்றி அப்பா அநேகர் ஜெபிக்கத்தக்கதாக நீர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த நாட்களுக்காக நன்றி. எல்லா நிலைமையிலேயும் நாங்கள் மனரம்யமாக இருக்கத்தக்கதாக நீர் எங்களை பழக்குவிக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடைசி நாட்களிலே அப்பா மாம்சமான யாவரும் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா, அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்பா எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதாக நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களை குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசிகளாய் மாற்றி ஆண்டவரை ஊழியங்களில் எடுத்து பயன்படுத்துவீராக. அப்பாவுடைய பிரசன்னத்தின் ஆளுகை குடும்பங்களில் நிலைக்கும்படி ஜெபிக்கிற கடைசி நாட்களுக்குள்ளே எழுப்பதில் நக்கினி அப்பா வீடுகளில் பற்றி பிடிப்பதாக தேவனுடைய பரலோக அப்பா சந்நிதியில் இருக்கிறதான அப்பா அந்த அக்னியினால ஆண்டவரே எல்லா வீடுகளிலும் நீங்கள் நிறைத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் சுட்டரிக்கப்படும்படியா அக்கினியின் ஆவியானவர் அப்பா இறங்கி வந்து பரிசுத்தப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம். அப்போ நாங்கள் பரிசுத்தப்படும் போது நீர் விரும்புகிற பரிசுத்த நிலையிலே நாங்கள் நிற்கும்போது எங்களுடைய தேசம் அப்பா பெரிய உயிர்மீழ்ச்சியை காணும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. பரிசுத்த குலைச்சல்கள் எங்கள் வீடுகளில் காணப்படுமானா இந்த நாட்களிலே தெய்வமே எங்களுடைய ஊழியக்காராய் எங்களை அப்போ எங்களுடைய சபையின் பிள்ளைகளை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி அப்பா நம்முடைய ரத்தம் கொண்டு சுத்திகரித்து அப்பா உமக்காக மகிமையுள்ள சாட்சிகளாக நிலைநிறுத்துவீராக. அப்பா எங்களை காணும்போது எங்களுக்குள்ளே ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவை ஜனம் காணத்தக்கதாக எங்களை சாட்சிகளாய் மாற்ற வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சீசத்துவ வாழ்க்கையை கட்டளையிடுங்க. உமக்காக வைராக்கியம் கொள்ளுகிறவர்களா எங்களை நிலைநிறுத்துங்கப்பா. இந்த கடைசி நாட்களில் அப்பா நாங்கள் அசதியாக நிர்விசாரமாக இராத படிக்கு நம்முடைய கிருபையை போக்கடிக்காத படிக்கு கிருபையை பற்றி கொள்ளுகிற விசுவாச பிள்ளைகளா அப்பா ஊழியக்காரராய் விளங்க பண்ண உதவி செய்யுங்க. அப்பா நாங்கள் இன்னும் ஒருபடி ஆவிக்குரிய காரியங்களில் வளர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இன்னும் பரிசுத்தமாகும்படி எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் அப்பா சபையாரை குடும்பங்களை சுற்றிலும் அப்பா நீங்கள் வேலையை அடைத்து பாதுகாக்கிற நம்முடைய தயவுக்காக நன்றி. பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய அப்பா சுகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது யெகோவா ராஃபா தெய்வம் சுகம் கொடுத்து அவர்களை நாங்கள் சுகமாய் காணத்தக்கதாக நீ செய்த அற்புதங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் யெகோவா ராஃபா தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாம மகிமைப்படும்படியா ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கும்படி ஜெபிக்கிற பாதிக்கப்பட்டிருக்கிற அப்பா சுகவீனமாக இருப்பார்களானா அப்பா பிள்ளைகளுக்கு சுகத்தை ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிற எங்களுடைய தேசம் பெரிய உயிர்மீழ்ச்சி காணத்தக்கதாக அப்பா நீங்கள் சீக்கிரத்திலே மனமிறங்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதோ அப்பா பாதிப்புகளை நாங்கள் குறையும்படி காண்கிறோம். இன்னும் ஆண்டவரை பரிபூர்ண விடுதலையே அப்பா இந்த வாதையின் கூறுகள் வேறு இருக்கப்பட்ட நிலைமையை நாங்கள் காணத்தக்கதாக பரலோகத்தின் தேவனாவனவர் அனுக்கிரக செய்யும்படி ஜெபிக்கிற ஆண்டவரை எஸ் ராஜா நம்முடைய மனதிறக்கோ அப்பா நீங்கள் மனஸ்தாபப்பட்டு எங்கள் மேல் இரக்கம் கொண்டு தேவாவியானவர் எங்களுடைய தேசத்துக்கு பெரிய விடுதலை சேமத்தை கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்படுகிற இந்த நாளிலே அப்பாவுடைய இரக்கம் எங்களுடைய தேசத்தின் விழும்படி ஜெபிக்கிறோம். அப்பா நம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஐயா. அப்போ எங்களுடைய தேசத்தின் ஜனங்களுடைய எல்லா கண்ணீருக்கும் குக்குரலுக்கும் அப்பா நீர் மன இறங்க வேணுமா ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் காணப்படுகிற பிள்ளைகள் அப்பா சுகமடைவார்களாக. அப்பா நம்முடைய அன்பின் கரோ அவங்களை தொட்டு சுகமாக்கும்படி ஜெபிக்கிற குழந்தைகள் அப்பா முதியவர்கள் எல்லாரும் சுகமடையத்தக்கதாக உங்களுடைய அனுக்கிரகம் எங்களுடைய தேசத்தின் மேல் விழும்படி ஜெபிக்கிற சீக்கிரமா எங்களுடைய தேசம் இந்த எல்லா நெருக்கடிகளிலிருந்து விடுதலை ஆகத்தக்கதாக சிறையிருப்புகளை நீங்கள் திருப்பும்படி ஜெபிக்கிற நம்முடைய நாம எங்களுடைய தேசத்தில் மகிமைப்படட்டும். அப்பா இதன் மூலமா எழுப்புதல் எங்களுடைய தேசத்தில் அப்போ நாங்கள் காண வேணும் கத்தாவே. நம்முடைய நாம மகிமைப்படும்படி ஜெபிக்கிற ஆளுகிற தலைவர்கள் அப்பா அரசியல் செய்கிறதான தலைவர்கள் எல்லாருக்கும் ஞானத்தை கட்டளையிட்டு இந்த நாட்களில் அப்போ ஞானமாய் மக்களை ஆளத்தக்கதாக அப்பா தேவையான கிருபைகளை தந்து நடத்துவீராக. அப்பாவுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் இந்த வேளையில் ஆன்லைனில் கூடி இருக்கிறதான நோக்கத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. நம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது அப்பா, அது உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறபடினால் எங்களுடைய இருதயங்களை அனல் மூட்டி எழும்பத்தக்கதாக தெய்வ வார்த்தை பலிபீடத்திலிருந்து புறப்படும்படி ஜெபிக்கிற நம்முடைய அடியான அக்கினியாய் மாற்றி அக்கினி ஜுவாலையா எழும்பி பிரகாசிக்க செய்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எங்களுடைய ஆத்மாவுக்கு ஏற்ற வார்த்தைகள் மன்னா எங்களுக்கு கிடைக்கும்படி நீங்கள் அனுக்கிரகம் செய்வீராக. அப்போ நம்முடைய வார்த்தையை கேட்கும்படி எங்கள் ஆத்மா ஆயத்தமா இருக்கிறது ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசுவீராக. நம்முடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுத்து தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
சங்கீதம் 138:7. சங்கீதம் 138:7. தாவீது அரசன் சொல்லுகிறான், பார்க்கலாம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக, என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். எங்களை நேசிக்கிற பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த திருவசனத்துக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இதிலிருந்து தேவனுடைய மன்னாவை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக, சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலையின் வழியாய் நீ ஓடிக்கொண்டிருக்கலாம். நெருக்கடியான சூழ்நிலையின் வழியாக நீ ஓடிக்கொண்டிருக்கலாம். தாவீது அரசன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆறுதலான வார்த்தை. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இயேசு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். கப்பலின் பின்னணியத்தில் நம்மோடு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். வாழ்க்கை பயணத்தில் நம்மோடு கூட தொடர்ந்து வருகிறவர் தான் இயேசு. நம்மை ஒரு நாளும் திக்கற்றவர்களாக விட்டுவிட்டு சென்று விட மாட்டார். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், ஆனாலும் தேவனுடைய கிருபை என்னை விட்டு விலகாது என்று ஏசாயாவிலே வாசிக்கிறோம். மலைகளே விலகலாம், பர்வதங்களே நிலை பெயரலாம், ஆனால் தேவனுடைய கிருபை விலகாது, மாறாது. வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 107:14 வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 107:14 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி, மரண இருளிலும் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். அவர் கட்டுகளை அறுத்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெளிப்பட பண்ணி அவர்களுடைய கட்டுகளை அறுத்தார். நம்முடைய கட்டுகளை அறுக்கிறவர் தான் நம்முடைய தெய்வன். ஒருவேளை உன்னுடைய கை கட்டப்பட்டு இருக்கலாம், உன்னுடைய கால் கட்டப்பட்டு இருக்கலாம், ஆனால் உன் வாயை ஒரு நாளும் ஒருவராலும் கட்ட முடியாது. பவுலும் சீலாவும் தொழுவ மரத்திலே கட்டப்பட்டு இருந்தார்கள். அவர்களுடைய வாய் கட்டப்படவில்லை.
அவர்கள் பாடி துதி செய்த பொழுது அவர்களை வைத்திருந்த சங்கிலி அருந்தது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வியாதியின் கூறுகளை தேவன் சிதறடிப்பார். வியாதி என்னும் கட்டோடு நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த கட்டுகள் இந்த நாளில் அறுக்கப்படுகிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என்னோடு கூட இருக்கிறீர், என்னை விட்டு எப்பொழுதும் விலக மாட்டி, ஒரு நொடி பொழுது கூட என்னை விட்டு விலக மாட்டி. இயேசு சொல்கிறார், பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனித்திருக்க விடுகிறதில்லை. எப்பொழுதும் பிதாவும் தேவனும் ஒன்றிணைந்தே இருக்கிறார்கள். நம்மோடு திரியேக தேவன் இருக்கிறார். அவர் நமக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உன்னை பாதுகாப்பதுதான் தேவனுடைய நோக்கம். உன்னுடைய கட்டுகளை அறுப்பதுதான் தேவனுடைய நோக்கம். வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே தீர்க்கன் சொல்லுகிறான், பார்க்கலாம். ஏசாயா 9:2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நாம் ஒரு நாள் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இரட்சகர் இயேசு நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அந்தகார கிரியையை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் இருளின் கிரியைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல. இருளின் கிரியைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல தேவனுடைய பிள்ளைகள். இயேசு சொல்கிறார், நான் உலகத்திற்கு ஒளியாய் வந்தேன் என்று இயேசு சொல்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இருளில் வாழ்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு நேராய் கொண்டு வருவதுதான் தேவனுடைய பிள்ளைகளின் திட்டம். அதுதான் தேவனுடைய திட்டமாகவும் இருக்கிறது. இருளில் வாழ்கின்ற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுவை கண்டார்கள். இயேசு அவர்களுடைய இருள் நிறைந்த வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றினார். சாத்தான் எங்கே இருக்கிறானோ அங்கே இருள் இருக்கோ. இயேசு எங்கே வருகிறாரோ அங்கே ஒளியும் வரும். ஏனென்றால் இயேசு ஒளி, சாத்தான் இருள். இருள் நிறைந்த வாழ்க்கையை ஒளியாய் இயேசு மாற்றினார். ஏசாயாவின் புத்தகம் 60வது அதிகாரத்துக்கு நேராய் வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 60வது அதிகாரம். ஏசாயாவின் புத்தகம் 60வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயாவின் புத்தகம் 60வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம்.
இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். Glory. உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இருளில் வாழ்ந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். காரிருள் கடந்து போகும். வெளிச்சம் உன் வாழ்க்கைக்குள் கடந்து வருகிறது. ஐயோ, நான் இருளில் வாழ்கிறேனே, இருள் என் வாழ்க்கையை மூடி போட்டு விட்டது. கர்த்தர் சொல்கிறார், நான் உன் மேல் உதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் மகிமை உன்மேல் காணப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். உதிக்கிற ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உதிக்கிற ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நீ உதிக்கிற ஒளியாக காணப்பட வேண்டும். உன்மேல் கர்த்தர் இருப்பாரேயானால் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள் இருந்து கிரியை செய்வார். நீ சும்மா அமர்ந்திருக்க முடியாது. தேவனுக்காய் செயல்படுகிற பாத்திரமாய் இருப்பார். அந்தகாரத்தில் வாழ்கிற ஜனங்களை, மரண இருளில் வாழ்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு நேராய் நீ நடத்துவாய். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். காரிருள் அகன்று போனது. மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, மறுரூப மலையில் தரிசிக்கப்பட்ட அந்த மகிமை, வெளிச்சம். பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களை அழைத்துக் கொண்டு போய் இயேசு தனித்திருந்தார். அப்பொழுது மோசேயும் எலியாவும் பரலோகத்திலிருந்து இயேசுவோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுரு சொன்னான், இங்கே 3 கூடாரம் போட்டுடலாம், உமக்கு ஒண்ணு, மோசேக்கு ஒண்ணு, எலியாவுக்கு ஒண்ணு, இங்கே தங்கிடலாம் ஆண்டவரே. மகிமை, கர்த்தருடைய மகிமை எங்கே தரிசிக்கலாம்? தேவனுடைய ஆலயத்தில் தரிசிக்கலாம். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வேன். தாவீது அரசன் சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி நான் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வேன். அங்கே தேவன் எழுந்தருளுவார். அவருடைய பாதபடியில் நான் அமர்ந்திருப்பேன். அவருடைய வெளிச்சத்தை நான் தரிசிப்பேன். அவருடைய மகிமையை நான் தரிசிப்பேன். அவர் மென்மையானவர். அவர் சேனைகளின் கர்த்தர். பரிசுத்தம் என்பது அவருடைய நாமம். நான் அவருடைய பிள்ளை. என் மேல் இருள் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. நான் இப்பொழுது வெளிச்சத்துக்கு வருவேன். என்னை தேவன் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். என் மேல் ஆதிக்கம் செய்து கொண்டிருந்த இருள் என்கின்ற பிசாசு என்னை விட்டு கடந்து போனது. நீ இருளில் வாழக்கூடாது.
அந்தகாரத்தின் கிரியை உன் வீட்டில் கிரியை செய்யக்கூடாது. உன் வீடு வெளிச்சமாய் இருக்க வேண்டும். தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் விளக்கை ஏற்றுகிறார். கர்த்தர் என் விளக்கை ஏற்றுகிறார். இருள் கடந்து போனது. சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? அணைக்கிறது. ஒளியை அணைக்கிறது தான் சாத்தானுடைய வேலை. ஏசப்பாவுடைய வேலை என்ன தெரியுமா? ஒளியை ஏற்றுறது தான் ஏசப்பாவுடைய வேலை. இயேசு தெய்வம் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவரிடத்தில் வருகிற எல்லாரையும் கட்டி அணைக்கிறவராய் இருக்கிறார். மனுபுத்திரர் உம்முடைய சட்டைகளின் கீழ் வருகிறார்கள், உம்முடைய கிருபை பெரியது என்று சொல்கிறார்கள். மனுபுத்திர அவருடைய சட்டைகளின் கீழ் அவ்வளவு ஆரோக்கியம் அடங்கி இருக்கிறது. நீ தேவனுடைய சட்டைகளின் கீழ் இருக்கிறாய். நிச்சயமே நிச்சயம் உன்மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். நிச்சயமே நிச்சயம் உன்மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரம். எலிக்கு சொல்றாரு, யோபுவினுடைய நண்பர். 36வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். அதுல 8 முதல் 11 வசனங்களை வாசிக்கலாம். அவர்கள் விலங்கு போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும் அவர் அவர்கள் கிரியையையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். நீதிமொழிகளை வாசிக்கிறோம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், அப்பொழுது என்னுடைய ஆவியை அனுப்புவேன். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் செவியை திறந்து உன்னை கடிந்து கொள்ளுகிறார். உன் மிஞ்சி போன கர்மம், அக்கிரமம், எவனுடைய அக்கிரமம் மறைக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். தாவீது அரசன் சொல்லுகிறான், பரிசுத்தவான்கள் என் தலையில் கொட்டட்டும், என்னை கொட்டி கடிந்து கொள்ளட்டும், அவர்கள் இக்கட்டில் இன்னும் ஜெபிப்பேன், அது எனக்கு அபிஷேகம். கர்த்தர் சொல்றாரு, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பினா என்ன கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்குது? 11வது வசனம். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால், அவர்கள் அடங்கி கர்த்தரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். தங்களை அடக்கி தேவனை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அடங்கி கர்த்தரை அடங்கி சேவிக்கிற போது, கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புகிற போது கர்த்தர் நீடித்த நாட்களை கட்டளையிடுகிறார்.
என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்ப என் ஆவியை உன்னிடத்தில் அனுப்புவேன். எகிப்தியருக்கு வரப்பண்ணின சகல ரோதைகளிலும் ஒன்றாகிலும் உனக்கு வராது என்று கர்த்தர் சொல்கிறார். எகிப்தியருக்கு வரப்பண்ணின சகல ரோதைகளில் ஒன்றாகிலும் உனக்கு வராது. நீ அடங்கி கர்த்தரை சேவிக்க வேண்டும். உன் நாட்களை செல்வ செழிப்பாய் நீ மாற்றுவா. உன் வருஷங்கள் நன்மையாய் இருக்கும். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆயிரம் வருஷம் நேற்று கழிந்து போன ஒரு நாளை போல இருக்கிறதான் கர்த்தருக்கு. 90வது சங்கீதத்திலே கர்த்தர் சொல்கிறார். நேற்று கழிந்து போன ஒரு பொழுதை போல இருக்கிறது தேவனுக்கு 1000 வருடம். பலத்தின் மிகுதியினால் 80 ஆண்டுகள். 90வது சங்கீதம் மோசே சொல்றார். வருஷத்தை நன்மையால் நிரப்புகிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிவதில்லை. வருஷத்தை நன்மையால் நிரப்புகிறீர், உம் ஆண்டுகள் முடிவதில்லை. உந்தன் காருண்யமே என்னை பெரியவனாக்கிடுமே. வருஷத்தை நன்மையால் நிரப்புகிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிவதில்லை. நான் பாதாளத்தில் சென்று படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறேன். நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறேன். உம்முடைய கண்களுக்கு மறைவாய் எங்கே போவேன்? சங்கீதக்காரன் கேட்கிறான். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதலையும் அறிந்திருக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 3வது அதிகாரம். சங்கீத புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீத புஸ்தகம் 3வது அதிகாரம், அதிலே வாசிக்கலாம். 6-7 வசனங்களை வாசிக்கலாம். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். 10,000 பேருக்கு நான் பயப்படேன். கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும். என் தேவனே என்னை ரட்சியும், என் தேவனே என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும், என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து, தாடையிலே அடித்து, துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டி, துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டி. எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். அறிக்கை பண்ணுங்க. எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். நான் பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலப்பக்கத்தில் 10,000 பேரும் உன்னை விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை நீ பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய். கர்த்தர் சொல்றார், பயப்படாதே. பயப்படாதே. பயப்படாதே, சிறுமந்தையை மீண்டும் முன்னிடத்தில் வருவேன்.
கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். நீர் என் பகஞ்சர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டி. என் பகஞ்சர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கனுடைய பற்களை தகர்த்து போட்டி. துன்மார்க்கனுடைய பற்களை தகர்த்து போட்டி. சங்கீதம் 16:8 தாவீது அரசன் சொல்றான். சங்கீதம் 16:8 சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நீங்க எங்க வச்சிருக்கீங்க கர்த்தரை? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தாவீதினுடைய அனுபவத்தை பாருங்கள். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலப்பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என் வலப்பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் எவனும் நொறுங்கி போவான். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் எவனும் நொறுங்கி போவான். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எனக்கு சுற்றிலும் படையெடுத்து வருகிற 16,000 பேருக்கு நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கார். with us. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். God will make a way. எனக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறவர் கர்த்தர். நீ சொல்லலாம், ஐயோ நான் பாரோ திசையெல்லாம் எனக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. வழியை அடைக்கிறவன் கர்த்தர். தேவனிடத்தில் ஒரு திறவுகோல் இருக்கிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் கர்த்தர். வெளிப்படுத்தலை வாசிக்கிறோம், உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை புதையல்களை உனக்கு தருவேன். தருவேன் சொல்லிட்டா தந்துருவார். உன் தேவைகள் என் தேவனால் சந்திக்கப்படும். காற்றையும் காண மாட்டாய், மேகத்தையும் காண மாட்டாய், வாய்க்காலிலே தண்ணீர் உண்டு. எப்படி ஐயா இது நடந்தது? என் தேவன் அற்புத நாயகர். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? மனுஷனால் கூடாததுதான் என் தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கின்ற அடையாளங்கள் ஆவன.
விரியன் பாம்பு கடிச்சிச்சு. மெலித்தா தீவு பவுல் உதறி விட்டு ஒன்றும் அறியாதவளை போல இருந்தான். எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க, இவன் கொஞ்ச நேரத்தில் முறை தள்ளி சாக போறான். ஏன்னா விரியம் பாம்பு கடிச்சு யாரும் உயிரோடு பழச்சதா சரித்திரமே கிடையாது. அவன் நேரம் போய்கிட்டே இருக்கான். அவன் எப்பயும் போல அவன் பாட்டுக்கு இருக்கான். எல்லாம் பயந்துட்டாங்க அவனை பார்த்து. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தை மிதித்து போடுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். பயப்படாதே, தெளிந்த புத்தி உள்ளவனாயிரு, வெளித்திரு, ஜபத்தில் உறுதியாய் தரித்திரு. ரோமர் 12:12 என்று நான் நினைக்கிறேன். அதுல ஒரு வசனம் இருக்கு. ரோமர் 12:12 நினைக்கிறேன். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். 3 காரியம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆபிரகாம் தனக்கு 99 வயசு ஆயிடுச்சு நாம நினைக்கவே இல்லை. சாராளினுடைய கற்பம் செத்து விட்டது, ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று விட்டது. இம்பாசிபிள், இனிமேல் நடக்க முடியாத காரியம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிரு. உன் நம்பிக்கையை சோதித்து பார்ப்பான் சாத்தான். அவனுக்கு இடம் கொடுத்து விடாதே. அப்பாலே போ சாத்தானே என்று சொல். நான் பெரியவரை சேவிக்கிறேன், நான் பெரிய தேவனை ஆராதிக்கிறேன். ஆதியாகமம் 15 கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்பிக்கையில் சந்தோஷமாயிரு, என் தேவன் சர்வ வல்லவர் என்பது உன் வாழ்க்கையில் வெளிப்படும். என் தேவன் சர்வ வல்லவர் என்பது உன் வாழ்க்கையில் நிச்சயமாய் வெளிப்படும். நான் ஒரு கல்ல ஆராதிக்கல, மண்ண ஆராதிக்கல. ஹோப், என்னுடைய நம்பிக்கை ஜீவனுள்ள கர்த்தர் மேலே. உன்னுடைய நம்பிக்கை ஜீவனுள்ள கர்த்தர் மேல. அவர் என் வலப்பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. உன் நம்பிக்கை யார் மேல? உன் நம்பிக்கை யார் மேலே? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவே. அந்த வெளிப்பாடு இல்லைன்னா இன்னைக்கு நம்ம ஆராதனையில உட்கார முடியாது. என்ன? நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிவேன். கற்பா, அவர் செங்கடலை 2ஆக பிளக்கிறவர். கடலை யாராவது 2ஆ பிளக்க முடியுமா? என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தவர் என் கர்த்தர். உபத்திரவத்திலே பொறுமையாயிரு.
யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் யோபு பக்தனை எடுத்துக்கொண்டு செல்கிறான். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருப்பீர்களே. அவர் உருக்கமும் இறுக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள தேவன். சங்கீதம் 119 சங்கீதக்காரன் சொல்கிறான், உபத்திரப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது உம்முடைய கற்பனைகளை காத்து நடக்கிறேன். அதே சங்கீதத்திலே சொல்லுகிறான் சங்கீதக்காரன், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இயேசு சொல்கிறார், இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பயப்படாதே சிறு மந்தையே, ராஜ்யத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கொடுக்க பிரியமாயிருக்கிறார். என்னது? ராஜ்யத்தையே கர்த்தர் உன் கையில் கொடுக்க பிரியமாயிருக்கிறார். சமஸ்த இஸ்ரவேலையே ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஆட்டு இடையினுடைய தாவீதினுடைய கையில கர்த்தர் கொடுத்துட்டார். கர்த்தர் சொல்றாரு, நீ ஆசாரியனும் ஆசாரிய சந்ததியாய் அழைக்கப்பட்டாய், ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நீ அழைக்க. சாதாரணமாக கர்த்தர் உன்னை அழைக்கல. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும், ஜெபத்திலே போராட வேண்டும். யாக்கோபு, பொழுது விடுகிறது, என்னை போக விடு. கர்த்தர் சொல்றாரு, போராடுறான். யாப்போக்கு நதி பருகையில தன்னுடைய செல்வ செழிப்பு மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு இப்ப இந்த ஆசீர்வாதம் எல்லாம் அவனுக்கு பெருசா தெரியல. எனக்கு தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும், பித்னி தனித்திருந்தான். யாக்கோபு, பொழுது விடுகிறது, என்னை போக விடு, என்னை ஆசீர்வதித்தால் வெளியே அம்மை போக விடு. இனிமே உன் பேர் யாக்கோபு கிடையாது. யாக்கோபுனா எத்தனை அர்த்தம்? ஏமாத்துக்காரன் அர்த்தம். இனிமே உன் பெயர் இஸ்ரவேல். அதுதான் 12 கோத்திரம். சங்கீதம் 41 1 2, சங்கீதம் 41க்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீத புஸ்தகம் 41வது அதிகாரம் 1 2 வசனங்களை வாசிக்கலாம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான், பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர், சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். நீங்க நினைச்சுக்கிற மாதிரி கர்த்தர் நம்மளை சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. சத்துருக்களுக்கு விரோதமாய் உம்முடைய கையை நீட்டுவி. என் சத்துருக்களுக்கு விரோதமாய் உம்முடைய கையை நீட்டுவி. மோசே, செங்கடல் இருக்கிறது, என்ன செய்ய ஆண்டவரே? உன் கையில இருக்கிறது என கோல், அதை நீட்டு. ரெண்டா பலந்துச்சு. நம்ம கையில கர்த்தர் என்ன கோலை கொடுத்திருக்கிறார்? பைபிள், வேதாகம புஸ்தகம். இதை எடு. தினந்தோறும் வாசி. அதுதான் தேவன் உன்னுடைய கருத்திலே கொடுத்திருக்கிற ஆயுதம். நீயோ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறாய்.
கோலியாத்தை பார்த்து தாவீது சொன்னான், நீ நிந்திக்கிற சேனைகளின் தேவனுடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். துதி அப்படின்ற ஆயுதத்தை மாத்திரம் கர்த்தர் நம்முடைய கருத்துல கொடுத்திருக்கிறார். துதின்ற ஆயுதம். நம்முடைய விரோதிகள் பலவிதமான ஆயுதங்களை கருத்துல வைத்திருக்கலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுடைய கருத்திலே தேவன் கொடுத்திருக்கிற ஆயுதம் துதின்ற ஆயுதம். எரிகோ எப்படி விழுந்துச்சு? பல ராஜாக்கள் போராடி அந்த எரிகோவை உடைக்க முடியல, அந்த கோட்டை சுவரை உடைக்க முடியல, அந்த எரிகோவை மேற்கொள்ள முடியல. 7 நாள் துதிச்சப்ப எப்படி முடிஞ்சிச்சு? நீங்க தான் சொல்லணும். 7 நாள் துதித்தப்ப எப்படி முடிந்தது? சுக்குநூறா சதறி போச்சு. இது அநேகருக்கு தெரிகிறது கிடையாது. விசுவாசி சோத்திர பலிகள் வாங்கி வச்சிருப்போம் 1000, அதை வாசிக்கவே மாட்டோம். வேதம் சொல்லுகிறது, சோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். எபிரேயர்ல வாசிக்கிறோம், சோத்திர பலியாகிய உதடுகளின் கனியை எப்பொழுதும் தேவனுக்கு நேராய் செலுத்துங்கள். சோத்திர பலியாகிய உதடுகளின் ஆஃபரிங், காணிக்கை. நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிற காணிக்கை பணம், அது ஒரு காணிக்கை. அது ஒரு காணிக்கையாய் இருந்தாலும் துதின்ற ஒரு ஆயுதம், ஒரு காணிக்கை. சோத்திர பலின்ற ஒரு காணிக்கை, ஒரு ஆஃபரிங். வேதம் சொல்லுகிறது, அநேகருடைய சோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகருடைய சோத்திரத்தினால் கிருபை பெருகும். நாம் எல்லாரும் அப்படி எழுந்திருப்போம். தேவனுடைய பிரசன்ஸுக்கு நேராய் நாம் கடந்து வரலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்திருக்கலாம். தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேராய் நாம் கடந்து வரலாம். ஹல்லேலூயா. Thank you Lord, 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 thank you Lord. அபிஷேகநாதரை அபிஷேகநாதரே ஆனந்த தைலத்தால் அனல் மூட்டி எழுப்பிடும் இந்த நாளிலே. அபிஷேகநாதரே ஆனந்த தைலத்தால் அனல் மூட்டி எழுப்பிடும் இந்த நாளிலே. 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 அபிஷேகநாதரே ஆனந்த தைலத்தால் அனல் மூட்டி எழுப்பிடும் இந்த நாளிலே. அபிஷேகநாதரே ஆனந்த தைலத்தால் அனல் மூட்டி எழுப்பிடும் இந்த நாளிலே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே,
அசைவாடும் தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. செங்கடல் மேல் எல்லா தடைகளை மாற்றினீரே, செங்கடல் மேல் அசைவாடினீ எல்லா தடைகளை மாற்றினீரே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, ஓ அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் அசைவாடும் தெய்வமே, அசைவாடு தெய்வமே. எல்லாம் சொல்லுங்க, அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், சத்துருக்களுக்கு விரோதமாய் உம்முடைய கையை நீட்டுவீர், உம்முடைய வாழ்ந்துகரம் எங்களை ரட்சிக்கும், கோலும் தடியும் என்னை தேற்றும். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், என்னோடு கர்த்தர் கூட இருக்கிறீர், என்னை விட்டு எப்போதும் விலகாமல் கூடவே இருக்கிறீர். மனுஷன் விலகி ஓடலாம், என்னை கைவிடலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நாள் கைவிடவே மாட்டீர். பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் பலப்பட கர்த்தர் உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேக வார்த்தைகளை அனுப்பினீர், அதற்காக ஸ்தோத்திரம். அந்தகாரத்திலே இருந்து வெளிச்சத்துக்கு நேராய் கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும். உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். ஏசாயா 60 கர்த்தர் வாக்கு பண்ணினதின் பிரகாரமாய் கர்த்தர் இடைப்படுவீராக. பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீக்கி போடும், தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாய் உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை